இந்த ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு அற்புதமான பொக்கிஷங்கள். நம் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இடர்கள் வந்தாலும் இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டிலே அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு அரசியல்வாதி, ரொம்ப அற்புதமான மனிதர், கள்ளம் கபடம் இல்லாதவர், நேர்மையான ஒரு மனிதர். அவர் தினம்தோறும் பகவத்கீதை படிப்பார். பகவத்கீதை படித்து அன்றைய நாளை தொடங்குவார். இது பல வருடங்களாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் இவையெல்லாம் மாற்று கருத்து உள்ளவர்களை கூட படிக்க வைக்கின்றது என்றால் அதிலே உள்ள சாரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்வார், கீதையை படித்தால், கீதையை படிப்பதால் நான் நல்ல வழியிலே நடக்கின்றேன் சுவாமி என்று சொல்வார். ஆக இந்த பகவத்கீதையும் ராமாயணமும் மகாபாரதமும் இவையெல்லாம் நம்மை நன்னெறிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆகையால் தான் குழந்தைகளுக்கு இவற்றை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ராமாயணமும் மகாபாரதமும் சொல்லிக் கொடுத்தால் அந்த குழந்தை தவறான வழிக்கு செல்லாது. ஆகவே அற்புதமான காவியங்கள் இவை. நம்மை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கான அத்துணை வழிகாட்டுதல்களும் இவற்றிலே இருக்கின்றது. சரி, இன்றைக்கு யாரை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், பாண்டவர்களிலே ஒருவரான சகாதேவன். இந்த சகாதேவனுக்கு ஜோதிடத்திலே முக்காலமும் அறியும் ஆற்றல் உண்டு. முக்காலமும் அறிவான் சகாதேவன். அதனால்தான் துரியோதனன் கூட போருக்கு நாள் குறிப்பதற்கு சகாதேவனிடம்தான் வந்தார். எதிர்த்து போர் புரிவதே அவர்களை எதிர்த்து தான் போர் புரிகின்றான். ஆனால் சகாதேவனிடம் வந்து பலி கொடுக்க நல்ல நாள் கேட்கின்றான். சகாதேவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய ஜோதிட தர்மம் என்ன? தான் முற்றும் அறிந்த பண்டிதன். ஒரு பண்டிதனுக்கு அழகு என்ன? ஒருவர் வந்து கேட்கின்றார் என்றால் அவருக்கான விடையை கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பண்டிதனுக்கு அழகு. தனக்கு வேண்டாதவர்கள் வந்து கேட்டால் கூட தன்னுடைய வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பண்டிதனுக்கு அழகு. அதனை மிகச் சரியாக செய்கின்றான் சகாதேவன். துரியோதனன் வருகின்றான். துரியோதனனுக்கு நாள் குறித்து கொடுக்கின்றார். அதன் பிறகு கிருஷ்ணர் வந்து கேட்கின்றார். நாள் குறித்து கொடுத்தேன் என்று சகாதேவன் சொல்ல, அதனை கண்ண பரமாத்மா தன்னுடைய சாதுரியத்தால் அந்த நாளை மாற்றினார் என்பதெல்லாம் புராணத்திலே நடந்த கதை. ஆனால் சகாதேவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. நான் இப்படித்தான், எதிரி வந்து கேட்டாலும் நான் நாள் குறித்து கொடுப்பேன் என்று நாள் குறித்து கொடுத்தவன். காரணம், தான் கற்ற ஜோதிட கலையை சரியாக பயன்படுத்தினான் அந்த சகாதேவன். சரி, அவனுக்கு இப்படிப்பட்ட கலை எப்படி வந்தது? அதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாண்டு மகாராஜா இருந்தார் அல்லவா, அவர் தன்னுடைய உயிர் பிரியும் தருணத்திலே மகன்கள் ஐவரையும் அழைத்தார். தன்னுடைய மகன்கள் ஐவரையும் அழைத்தார். அழைத்து தான் இறந்தவுடன் தன்னுடைய உடலை தகனம் செய்ய வேண்டாம், மாறாக பீத்து தின்ன வேண்டும். அப்படி செய்தால் முக்காலமும் உணரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு உயிர் திறக்கின்றார். பாண்டவர்களும் அவர்களது தந்தை பாண்டு சொன்னபடி செய்ய திட்டமிடும் போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார். விஷயத்தை கேட்டவுடன் பாண்டவர்களை சரமாரியாக திட்டுகின்றார் கண்ணன். சாகும் காலத்திலே உங்களுடைய தந்தைக்கு தான் புத்தி பிசகிவிட்டது என்றால் உங்களுக்கு புத்தி என்ன ஆனது? யாராவது பிணத்தை தின்பார்களா? வாருங்கள், விறகு எடுத்து வந்து உங்களுடைய தந்தையை தகனம் செய்வோம் என்று பாண்டவர்களை அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அழைத்து செல்கின்றார். மிருகங்கள் பாண்டுவினுடைய உடலை இழுத்து சென்று விடாமல் இருக்க சகாதேவனை காவலுக்கு விட்டு செல்கின்றார்கள். அவர்கள் அந்த பக்கம் போனவுடன் சகாதேவன் தன்னுடைய தந்தையின் இறுதி வாக்கை மீற விரும்பாமல் அவருடைய சுண்டு விரலை மட்டும் உடைத்து தின்று விடுகின்றான். உடனே அவனுக்கு முக்காலத்தையும் உணரும் சக்தி கிடைத்து விடுகின்றது.
விறகுகளை கஷ்டப்பட்டு தூக்கி வந்த பாண்டவர்கள் மிகவும் களைப்போடு விறகு கற்றைகளை கீழே போட்டுவிட்டு களைப்பாக அமர்கிறார்கள். கிருஷ்ணரும் ஒரு விறகு சுமையை தூக்கி வருகின்றார். ஆனால் விறகு கட்டு அவர் தலைக்கு அரை அடி மேலாக காற்றில் மிதந்து வருகின்றது. அது மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் சகாதேவனுக்கு மட்டும் அது தெரிகின்றது. கிருஷ்ணரும் மிகவும் களைப்படைந்தவர் போல, அப்பா இந்த விறகை என்ன கணம்பா என்று போட்டுவிட்டு கீழே அமர்கின்றார். அவருக்கு அருகிலே சென்ற சகாதேவன், கண்ணா, எல்லோரும் விறகை சுமந்து வருகின்றார்கள், அவர்கள் களைப்பாவது நியாயம். உன்னுடைய விறகு கட்டு காட்டிலே மிதந்துதானே வருகின்றது, நான் தான் பார்த்தேனே, நீ ஏன் களைத்தது போல் நடிக்கின்றாய் என்று கேட்கின்றான் சகாதேவன். உடனே கிருஷ்ணருக்கு விஷயம் விளங்கி விடுகின்றது. இந்த சகாதேவன் பாண்டுவினுடைய உடலை ஏதோ ஒரு பாகத்தை தின்றுவிட்டான் என்பதை கிருஷ்ணர் அறிந்து விடுகின்றார். அறிந்தவுடன் சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவனிடம் விவரம் கேட்கின்றார். சகாதேவன் தன்னுடைய தந்தை பாண்டு அவருடைய சொல்லை மீற விரும்பவில்லை. அதற்காகவே அவருடைய சுண்டு விரலை மட்டும் நான் தின்றுவிட்டேன் என்று ஒப்புக்கொள்கின்றார். உடனே கிருஷ்ணர் சொல்கின்றார், எதிர்காலம் என்பது தேவ ரகசியம், இறைவனுடைய போக்கிலே குறுக்கிடுவது அதர்மம் என்று சகாதேவனுக்கு அறிவுரை கூறுகின்றார். சகாதேவனுக்கு தெரிந்த எதிர்காலம் தொடர்பான விஷயங்களை எப்போதும் எவரிடத்தும் சொல்லக்கூடாது என்று சகாதேவனிடம் சத்தியத்தை வாங்கிக் கொள்கின்றார் கிருஷ்ணர். தனக்கு முக்காலமும் உணரும் ஜோதிடக்கலை ஆற்றல் தெரியும் என்ற ஆணவத்தால் சகாதேவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகி விடுகின்றது. கர்வம் அதிகமாகிவிட்டது. துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்கான சிறந்த நாளை கணித்து கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க, சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கின்றான். அந்த அளவுக்கு அவன் ஜோதிட கலையிலே உண்மையாக இருந்தான். போரிலே கர்ணன் இறக்கும் தருவாயிலே தான் போரிலே கர்ணன் இறக்கும் தருவாயில்தான் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றான். இதனால் தனக்கு தெரிந்த முக்காலமும் உணரும் ஜோதிட கலையிலே இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்திலே நம்பிக்கை இழந்து விடுகின்றான். 18 நாட்கள் நிகழ்ந்த குருக்ஷேத்திர போர் முடிவடைந்த பின் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கின்றான். அதற்கு கிருஷ்ணர், ஜோதிடத்திலே அனைத்தும் அறிந்த நீயே இப்படி கூறலாமா சகாதேவா என்று கேட்கின்றார். ஜோதிடத்திலே அனைவருடைய பிறப்பு ரகசியமும் என் கணிதத்தில் தெரிந்து கொண்டேன். ஆனால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் என்னுடைய ஜோதிட கணிதத்திலே வரவில்லையே. அப்படி என்றால் ஜோதிடம் பொய்தானே கிருஷ்ணா என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான் சகாதேவன். இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணன், அனைத்தையும் நீ ஜோதிடத்திலேயே தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு நான் எதற்கு சகாதேவா என்று கேட்கின்றார். இந்த பதிலை கேட்டவுடனேயே சகாதேவனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. அவனுடைய கர்வமும் அடங்கியது. எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் 99% கணித்தாலும் அந்த கணித்த ஜோதிடத்தை இறைவனால் மாற்ற முடியும். லகான் என்பது இறைவனுடைய கையிலே தான். ஆகவேதான் இப்போது கூட நல்ல ஜோதிடர்கள் கூட இந்த ஜாதகத்தை எடுத்து சென்றால் அவர்களுடைய மரண காலத்தை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவருக்கு தெரிந்திருந்தால் கூட சொல்ல மாட்டார்கள். காரணம் இதுதான். இறைவன் என்பவன் நமக்கெல்லாம் மிகப்பெரியவன். அவன் ஆட்டி வைக்கின்றான், நாம் ஆடுகின்றோம். நம்முடைய வாக்கிலே ஜோதிடத்தை சொல்ல வைப்பவனும் அந்த இறைவன் தான். அந்த இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எதனை எப்போது சொல்ல வேண்டும், சொல்ல வைக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே இறைப்பரம்பொருள் என்பதுதான் உண்மையான ஆதியந்தம் இல்லாத அந்த இறைவன் மட்டும்தான் நிஜம். ஆகவே நமக்கு என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி,
அதனை இறைவனுடைய பாதத்திலே போட்டு விடுங்கள். அவன் நிச்சயமாக அதற்கு நமக்கு ஒரு வழியை காட்டுவான். நாம் சுமக்க முடியாத சுமையை இறைவன் நமக்கு தரமாட்டான். அதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கும் சேர்த்துதான் சொல்லிக் கொள்கின்றேன். நம்மால் என்ன சுமக்க முடியுமோ அதைத்தான் இறைவன் நமக்கு தருவான். காரணம், தாயினும் சால பரிந்து என்று இறைவனை பாடியிருக்கின்றார்கள் அல்லவா? இறைவன் தாயினும் சால பரிந்து நம்மை என்றென்றும் காப்பான். ஆகவே சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் என்று அவனுடைய பாதங்களிலே போடுங்கள். நாளைய நாள் என்பதை பற்றி கவலையே கொள்ளாதீர்கள். நாளையை அவன் பார்த்து கொள்வான். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி.